සුබ දවසක් ඔබට. අද දවසේ දේව වචනය. මක්නිසාද ස්වාමින් වහන්සේ තමන් සෙනගට භෝජනය දීමෙන් ඔවුන්ට කරුණාව පෙන්වූ බව මෝවාබ් රටේදී ඈට සැලවිය. රුත් පළමුවන පරිච්ඡේදය 6 වන පදය. සාගතයක් අතරතුර මේ පණිවිඩය අසන්න. නයෝමිට මෝවාබ් දේශයේදී තමන්ගේ ස්වාමිපුරුෂයා පුතාලා දෙන්න අහිමි වුණා. ඉතින් ඔවුන් බෙත්ලෙහෙමේ පිටත්ව ආවේ ඒ දේශයේ සාගතයක් නිසා. නමුත් ඇය නැවත හැරි බෙත්ලෙහෙමට යන්න හිතනකොට ඇයට ආරංචි වෙනවා ස්වාමින් වහන්සේ සාගතය අතරතුර තමන්ගේ සෙනගට භෝජනය දීමෙන් කරුණාව දැක්වූ බව. ඉතින් ඔබ දන්නවද ඔබගේ ජීවිතෙත් ඇසට පෙනෙන සමහර වාතාවරණ නිසා ඔබත් තීරණ ගන්න පුළුවන්. නමුත් ඇසට පෙනෙන දේවත් කනට ඇසෙන දේවත් නොවේ. ඊට ඉහළින් ඔබ ඇදහිල්ලෙන් ස්වාමීන් වහන්සේ කරන දේ දකින්ට පුරුදු විදුයි. එවිට සාගතයක් කුණාටුවක් අතරතුර පවා ස්වාමීන් වහන්සේ ඔබගේ ජීවිතේ ඔබට කරුණාව පෙන්වා ඔබව ගලවනවා ඇති. ஜேசு பிහිටයි. இன்றைய தேவ வசனம், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார். ரூத் 1 அதிகாரம் 6 வசனம். நகோமி மோவாப் தேசத்தில் இருந்தபோது தன் கணவனையும் தன் 2 மகன்களையும் இழந்து தனிமையில் இருந்தார். ஆனால் ஒரு நாள் தன் சொந்த தேசமான பெத்லகேமில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று இவர் கேள்விப்பட்டார். பெத்லகேமில் ஏற்பட்ட பஞ்சத்தினால் தான் அவர் மோவாபுக்கு சென்றிருந்தார். ஆனால் இப்போது அவர் திரும்பி பார்க்கும்போது அந்த பஞ்சத்திற்கு பிறகு தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு இரக்கம் காட்டியிருந்தார். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு புரியாத பல சூழ்நிலைகள், எதிர்பாராத போராட்டங்கள், சில நேரங்களில் நாம் சில தீர்மானங்களை எடுக்கிறோம். சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பஞ்சம் போலவும் வழியில்லாத நிலை போலவும் கூட தோன்றலாம். ஆனால் ஒரு விஷயத்தை மாத்திரம் நீங்கள் நினைவில் வச்சுக்கொள்ளுங்க, சூழ்நிலைகள் மாறினாலும் எங்கள் தேவன் ஒருபோதும் மாறுவதில்லை. எல்லா போராட்டத்தின் நடுவிலும் நீங்கள் விசுவாசத்தோடு காத்திருங்க. நீங்கள் தேவனுக்காக காத்திருங்க. தேவன் நிச்சயமாக உங்களை சந்திப்பார்.